இப்போ நான் பேச போகிறது பாலச்சந்தரோட படம். பாலச்சந்தரோட படம்னாலே யூஸ்வலாக நல்லா தான் இருக்கும். சிலர் சொல்கிறாங்க பாலச்சந்தர் உமனை ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக காமிக்கிறதுக்கு எடுத்த படங்கள். ஆனால் ஆனால் அவன் விமனை ரொம்பலாம் உயர்த்தி காமிக்கல, மட்டமாக தான் காமிச்சிருக்கான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாலாம் அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் பாலச்சந்தர் அப்படியே டைஹார்ட் ஃபேன் ஆஃப் பாலச்சந்தர் டைரக்ஷன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்னமோ அது ஒரு அப்சஷனாக தான் இருந்தது ஒரு காலத்தில். பாலச்சந்தர்னாலே சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் நம்மளுடைய திங்கிங் வேறு மாதிரி ஆன உடனே இப்போ பாலச்சந்தர் படங்கள் சில இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்போ இந்த படத்தை நம்ம விரும்பி பார்த்தோமா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் எல்லா பாலச்சந்தர் படங்களுமே எனக்கு அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய படங்கள் நல்ல படங்கள் இருக்குது. பாமா விஜயம்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரி காமெடி மூவி. பாமா விஜயம்லாம் பின்னாடி பேசுவோம். இப்போ நான் பேச போகிற படம் இது பாலச்சந்தர் படம் தான் நினைக்கிறேன். நான் அதை கூட செக் பண்ணாமல் பேச வந்துட்டேன் பாருங்கள். பாலச்சந்தர் படமாக தான் இருக்கிறதுக்கு நல்ல கிரேட் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜெயந்தி நடிச்சிருக்கா. அவ்வளோ பாலச்சந்தருடைய ஆஸ்தான கதாநாயகி அவள். ரொம்ப வித்தியாசமான படம் கண்ணா நலம்மா. இது ஒரு குழந்தைய பற்றிய படம். இது எங்கள் ஸ்கூலில் போட்ட படம். அதுவும் எனக்கு அதனாலேயே இந்த படம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. மறுநாள் எந்த ஊருக்கு போனோம், கன்னியாகுமரி போனோம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி போகிறதுக்கு நாளே ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கேயே படுத்துக்கிறது. ஏன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் போகணும். அதனால் யாரும் ஏர்லி மார்னிங் அவ்வளோ 4:30 மணிக்கெலாம் கொண்டு விட முடியாதுன்னு நாள் நைட்டே எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு விட்டுட்டாங்க. இதை ஒட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை கூட இருக்குது. அது அப்புறம் பின்னாடி ஸ்கூல் மெமரிஸில் சொல்லுவோம். பட்டு நாளே தங்கிட்டோம். அப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மறுநாள் காலைல போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு. அப்போது சரி, எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கெலாம் ஈவினிங் கொண்டாந்து ஸ்கூலில் விட்டுட்டாங்க. அப்போ இந்த படம் போட்டாங்க கண்ணா நலமா. எல்லாம் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு பார்த்தாங்க அந்த படம்லாம். அது எக்ஸ்கர்ஷன் போகிறவங்க பசங்க மட்டும்தானே இருந்தாங்க. ஒன்றும் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சிஸ்டர்ஸ் தானே, ரொம்பலாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க எல்லாம் சொல்ல. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாகவே ரொம்ப தூக்கம் வந்துடும். அந்த காலத்துலலாம் சீக்கிரமே தூங்கிடுவாங்க. ஒரு மாதிரி 8 மணி 8:15 எனக்கெல்லாம் முழிச்சிருந்த மாதிரி ஞாபகமே இல்லை. 7 மணி 6:30 மணிக்கெலாம் கூட நான் ஸ்கூல்லேருந்து தூங்கிடுவேன். அதனால் ஈவினிங் மறுநாள் காலைல சீக்கிரமே எந்திரிக்கணும். 2வது 6 6:30ன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் கொண்டாந்து வீட்டில் பேரண்ட்ஸ் விட்டுட்டு இருந்ததுனால இந்த படம் ஒரு மாதிரி எல்லாம் படுத்து கடந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. உட்காந்து பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த படத்தை நான் திருப்பி ஏதோ ஒரு மெமரியில் இருந்ததே ஒழிய, இது என்னமோ ஒரு படம் பார்த்தோமே கண்ணா நலமா. அதில் ஒரு டிஎம்எஸோட சாங்ஸ் வரும். என்ன, ஒரு நாள் சாலமன் சபையிலே ஒரு விசித்திரமான வழக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் 2 நிமிஷம் டயலாக் பேசிட்டு டிஎம் சௌந்தரராஜனோட பாட்டு வரும். ரேடியோலேயும் வரும். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம். இந்த பாட்டு அப்போது எல்லா டீ கடையிலும் எல்லாரும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸானா அந்த பட்டிக்காடா பட்டணமாவில் வர அந்த பாட்டு, இந்த படத்தில் வர இந்த டிஎம்எஸ் பாட்டு இந்த இதில் முக்கியமாக டீ கடையில் அலற பாட்டு இந்த பாட்டு. படம் தான் நம்ம திருப்பி திருப்பி பார்க்க முடியாத ஒழிய, படத்தில் உள்ள பாட்டெல்லாம் சிலோன் ரேடியோலையும் இந்த டீ கடையிலையும் கேட்டு கேட்டு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மனப்படம் ஆகிடும். அதுவும் டீ கடையை கிராஸ் பண்ணி போகும்போது நல்ல பாட்டாக இருந்தால் நல்லா எல்லாருமே யூஸ்வலாக நின்று கேட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க விரும்புகிற பாட்டு உடனே எல்லாம் போய் அங்கே ரேடியோவில் வரும்னு சொல்ல முடியாது. டிவி வந்ததே எப்போது, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயராக +2 படிக்கும் போதோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது தான் டிவியே வந்ததுன்னு நினைக்கிறேன். 8th grade 12 படிக்கும் போது தான் டிவியே வந்தது வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ரேடியோவில் தான் பாட்டு, அப்புறம் டேப் ரிகார்டர் வந்தது கொஞ்சம். ஸோ இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு. படம் ஆனால் கதை மறந்துடுச்சு. திருப்பி இந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும், இது என்ன ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூரியாசிட்டியில் நான் இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் அருவ படமாக தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி, ஏதோ குழந்த சம்மந்தமான படம் அப்படின்னு இந்த படத்தை நான் திருப்பி யூடியூப்பில் பார்த்தேன். நாட் பேட் அட் ஆல், நாட் பேட் அட் ஆல். நான் அதான் சொல்கிறேன்ல, மெமரியில் மறந்துடுச்சு ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்ததுனால. நல்ல படம் இது, நல்ல கதை, ஒரு ஒரு குழந்தைய பற்றிய படம்.
இது ஒன்றும் ஹீரோயின் மூவியே கிடையாது. டோட்டலி இட்ஸ் ஆல் அபவுட் த சைல்டு. ஒரு ட்விஸ்ட்டு வந்து கதையில் ஹாஸ்பிட்டலில் குழந்த மாறிடுது. அது ஒரு எர்த் குவாய்க் மாதிரி ஒரு சேன் வரும்னு நினைக்கிறேன். ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு எர்த் குவாய்க் மாதிரி வந்து அதில் ஹாஸ்பிட்டலில் குழந்தையெல்லாம் அப்படியே பெட்டெல்லாம் கொஞ்சம் புரண்டு அந்த குழந்த மாறிடுது, சுவிட்ச் ஆகிடுது. அந்த குழந்தை மேலே அட்டாச்ட் ஆகிடுறா ஜெயந்தி. அஃப்கோர்ஸ் அது அவளோட குழந்தை இல்லைன்னாலும் அந்த குழந்தை திருப்பி அவளுக்கு எப்படி கிடைக்கிது, அதுதான் கதை. ஒரு மாதிரி சென்டிமெண்டலான மதர் சென்டிமெண்ட்டான குழந்தைய பற்றிய படம் இது. வித்தியாசமான கதை, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை. ஜெமினி கணேசன்லாம் நேம் சேக் ஹீரோ தான். மெயின் வந்து அந்த பையனும் அந்த குழந்தையும் ஜெயந்தி நடிக்கிறவளும். அப்புறம் வில்லன் ரோல் அந்த குட்டி பத்மினின்னு ஒருத்தி இருப்பாள், அவள் நடிச்சிருப்பா. அவளுடைய ஆக்டிங், அவளுடைய டயலாக் டெலிவரிலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. மேஜர் சுந்தரராஜன் ஏதோ ரெண்டு அவனுடைய யூஷுவல் ஆக்டிங் தான் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை உள்ள. எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் 4-5 பாட்டு, 2 டூயட்டு, கடைசியில் ஒரு கிளைமேக்ஸு, எய்தர் சேட் ஆர் ஹாப்பி என்டிங் இல்லாமல் எனக்கு இந்த ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தால் பிடிக்கும். பாலச்சந்தர் டைரக்ஷனில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் போய் நான் விக்கிபீடியாவில் இது பாலச்சந்தர் படமானே பார்க்க போகிறேன் நான். ஓகே, செக் இட் அவுட். கண்ணா நலமா.